Vernier Calipers முதல்ல எடுத்துப்போம். Vernier Calipers உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 ஸ்கேல் இருக்குது. மெயின் ஸ்கேல், Vernier ஸ்கேல் இருக்குது. Therefore, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட லெங்க்த்தை மெஷர் பண்ணோன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஸ்பெக்ட் லீஸ்ட் கவுண்ட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். Therefore, step 1 பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் என்னென்னா முதல்ல கிவன் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். இட் இஸ் ஆல்சோ சம்டைம் கால் வெர்னியர் கான்ஸ்டன்ட். ஓகே, 2 வேர்டும் அடிக்க 2 டேர்மும் யூஸ் பண்ணுவாங்க இது கொஷின்ஸில். ஆனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரெண்டும் மீன் த சேம் திங், லீஸ்ட் கவுண்ட்டு. செகண்ட் 0 எரர் ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. இப்போ முதல்ல லீஸ்ட் கவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இப்போ என்ன டேட்டா கொடுத்துருப்பாங்கன்னு 2 டைப் ஆஃப் டேட்டா கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு ஹவு மெனி mm. யூஸ்வலாக 1 mm கொடுத்துருக்கலாம், இல்லை 0.5 mm கொடுத்துருக்கலாம். Then the second data which they give is how many Vernier scale divisions coincide with how many main scale divisions. Example பார்க்கணும்னா let us say now the 2 type of data என்ன சொன்னோம். 1 main scale division corresponds to 0.5 mm. இது first data. Second data 20 Vernier scale divisions coincide with 19 main scale divisions. அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம லீஸ்ட் கவுண்ட்டு கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ஸ்டெப் 1 20 VSDs ஈக்குவல் டு 19 MSDஸ்லேருந்து 1 VSD ஈக்குவல் டு 19/20 MSD கண்டுபிடிச்சு தென் வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் டெஃபினேஷன் இஸ் 1 MSD minus 1 VSD. Therefore equal to 1 MSD minus 19/20 MSD போட்டான்னா we get least count equal to 1/20 of a MSD. ஏற்கனவே பார்த்த மாதிரி now the data given is 1 MSD equal to 0.5 mm. இதுலேருந்து 1/20 MSD equal to 1/20 into 0.5 mm போட்டான்னா 0.025 mm or 1/40 mm is the least count கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ இது that is a kind of structured method. ஜென்ரலாக உங்களுக்கு புக்ஸு இல்லை இதில் கைடில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 1 MSD மைனஸ் 1 SD போட்டு எவ்வளோ இது வருதுன்னு சொல்லி போட்டு கேல்குலேட் பண்ணுறது. இதெல்லாம் நமக்கு டைம் கன்சியூமிங் ஒர்க்கு. அதனால் நான் உனக்கு ஷார்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஒரு டேட்டா இருக்குல்ல 20 VSD இதுக்குள்ள 19 MSDs. டிஃபரன்ஸ் பிட்வீன் 20 and 19 1 டிவைட் பை வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் 20. ஓகே, 20 19 ஒரு டிஃபரன்ஸ் முதல்ல 1 டிவைட் பை எது ஜாஸ்தி 20 19 20 ஜாஸ்தி. இது பிரகாரம் போட்டாலே உனக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் 20ல் 19, therefore difference 1 divide by maximum 20, 1/20 of a MSD, and then of course 1 MSD equal to 0.5. புரிஞ்சது இல்லையா? therefore you don't have to waste time. நமக்கு எக்ஸாமில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டைம் இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற குயிக் மெத்தட். ஸோ இதுதான் குயிக் மெத்தட். 20 VSD 19 MSDனா difference between 20 and 19 divide by 20 போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, செக் பண்ணி பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் now in a Vernier Calipers n+1 divisions of Vernier scale VSDs coincide with n divisions of main scale. Therefore then what is the least count? If 1 MSD represents 0.1 mm, எவ்வளோ least count in centimeter கேட்குறான். ஸோ நம்மளோட ஷார்ட்கட் மெத்தடில் டிஃபரன்ஸ் என்ன 1 டிவைட் பை மோர் நம்பர் என்ன n+1, 1/n+1 MSD. ஒரு MSD இஸ் 1/10 of a mm or 1/100 of a centimeter. 1/100. Therefore 1/n+1 into 1/100 போட்டால் என்ன ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் 4. ஸ்ட்ரைட்டாக டிக் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் without wasting time. Then the second step, first step least count determine பண்ணுறது. we are talking about Vernier scale least count பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு 0 எரர் இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நம்ம இப்போ பார்ப்போம்.
ஜீரோ எரர். இப்போ ஜீரோ எரர்னா என்னென்னா, இப்போ வந்து வர்னியர் காலிப்பர்ஸில் 2 ஸ்கேல், ஒன்று மெயின் ஸ்கேல் இங்கே இருக்குது. ஓகே, டாப்பில் காமிச்சிருக்கோம் இதில் அப்புறம் வர்னியர் ஸ்கேல் பாட்டமில் காமிச்சிருக்கு. இப்போ வந்து ஜீரோ எரர் எப்போ வரும்னா, இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தோன்னா, இப்போ நீ கோயின்சைட் 2 ஜாஸையும் ஒன்றா டச் பண்ண வைக்கும்போது மெயின் ஸ்கேல் ஜீரோவும் வர்னியர் ஸ்கேல் ஜீரோவும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆச்சுன்னா நோ ஜீரோ எரர். இந்த மாதிரி கேஸு. செகண்ட் கேஸு, இப்போ வந்து மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து அட்வான்ஸ்டாக இருந்தது, வர்னியர் ஸ்கேல் ஜீரோ அதுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க சொல்லி நான் வந்து சொல்லித்தரேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லித்தரேன். தென் சப்போஸிங் த மெயின் ஸ்கேல் ஜீரோ பின்னாடி இருந்து வர்னியர் ஸ்கேல் ஜீரோ முன்னாடி இருந்ததுன்னா இது நெகட்டிவ் ஜீரோ எரர். எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி சப்போஸிங் ஜீரோ எரரே இல்லை அப்படின்னா ஹவு டு டேக் அ ரீடிங் சொல்லிட்டு நான் முதல்ல கற்றுக் கொடுக்குறேன். ஜீரோ எரர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஹவு டு டேக் அ ரீடிங் அப்படிங்கிற முதல்ல பார்ப்போம். நம்ம டேக் ரீடிங் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஏதாவது ஒரு லெங்க்த்து, ஒரு ராடோட லெங்க்த்தை மெஷர் பண்ணோன்னா அந்த ராடு 2 ஜாக்கு நடுவில் வச்சுட்டு வர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேல் எந்த டிவிஷனுக்கு அப்புறம் வருது. நான் திஸ் இஸ் த வர்னியர் ஸ்கேல், இது பாட்டம் ஸ்கேல், இதனுடைய ஜீரோ இங்கே இருக்குது, மெயின் ஸ்கேல் மேலே இருக்குது. இப்போ எத்தனாவது டிவிஷனுக்கு அப்புறம் இந்த ஜீரோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து 10th டிவிஷன், 11th, 12th டிவிஷன். அப்படின்னா 1 டிவிஷன் ஈக்குவல் டு 1 mm வச்சுட்டானா இது இப்போ வந்து 12 millimeter இஸ் த மெயின் ஸ்கேல் டிவிஷன் காமிக்கிறது. அதுக்கப்புறம் ஜீரோ ஆத வர்னியர் ஸ்கேல் இருக்குது. ஜீரோ ஆத வர்னியர் அக்கர்ஸ் ஆஃப்டர் 12. Therefore 12 mm is a main scale reading plus. Therefore இது வந்து ஒன்று மெயின் ஸ்கேல் ரீடிங் 12 mm ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இப்போ வர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸில் எத்தனாவது டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் வித் சம் மெயின் ஸ்கேல் டிவிஷன். இந்த கேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3rd டிவிஷன் ஆஃப் த பிஎஸ்டி இஸ் கோயின்சைடிங் வித் சம் எம்எஸ்டி. இந்த இதை பாரு, ரெட் கலர் இது கோயின்சைட். அது முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குது, இது கோயின்சைட் ஆகலை, அதுக்கப்புறம் கோயின்சைட் ஆகலை, இது மாதிரி எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகுது. Therefore 3rd வர்னியர் ஸ்கேல் டிவிஷன். Therefore 3 into least count. 3rd coincide into least count. இந்த கேஸில் now least count என்ன, 0.1 mm. 3 into 0.1. Therefore reading is 12.3 mm. இதான் ரீடிங் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வரலாம், ஜீரோ எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ரீடிங் எடுத்த மாதிரியே இந்த கேஸில் முதல்ல வந்து ஜாஸை டச் ரீடிங் நம்ம எப்போ எடுத்தோம், நம்ம லெங்க் ராடை வந்து 2 ஜாக்கு நடுவில் முட்டு கொடுத்து வச்சு கண்டுபிடிச்சோம். அதே மெத்தடில் ஜாஸ் ரெண்டுத்தையும் டச் பண்ண வச்சுட்டு வித்தவுட் எனி லெங்க் ஆஃப் த ராட் இன் பிட்வீன் டச் பண்ண வச்சுட்டு இப்போ நம்ம ரீடிங் எடுக்கிறோம். இந்த கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் தெர் இஸ் நோ ஜீரோ எரர். செகண்ட் கேஸில் நவ் இட் இஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர் பிகாஸ் ஜீரோ ஆஃப் த வர்னியர் இஸ் ஆஃப்டர் ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். பாசிட்டிவ் ஜீரோ எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதே மாதிரி ரீடிங். இப்போ எந்த வாட் இஸ் த ரீடிங் ஆன் த மெயின் ஸ்கேல், இது 0 0 ப்ளஸ் 0 ப்ளஸ். இப்போ எத்தனாவது வர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் வித் சம் மெயின் ஸ்கேல் டிவிஷன், 1 2 3வது ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்கு பாருங்க, 3வது கோயின்சைட் வித் சம் மெயின். Therefore 3வது பிஎஸ்டி இன்ட்டு what is the least count, 0.1. Therefore plus 0.3 mm is the zero error. अच्छा, இதே மாதிரி
சப்போஸிங் how to find the negative zero errorனா இங்கே தான் வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெகட்டிவ் ஜீரோ எரரில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணு. இதே மெத்தட் தான் ரீடிங் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த கேஸ் என்ன ஆச்சு, இப்போது ஜீரோ அது மெயின் ஸ்கேல் பின்னாடி இருக்குது, வர்னியர் ஸ்கேலோட ஜீரோ முன்னாடி இருக்குது. அப்படின்னா இதே மாதிரி இதில் எந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து வர்னியரோட ஜீரோவுக்கு முன்னாடி இருக்குது? மறுபடியும் கொஸ்டின் கேட்குறேன், எந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வர்னியர் ஸ்கேல் ஜீரோவுக்கு முன்னாடி இருக்குது? -1 போட்டுக்கணும். ஏன்னா இந்த கேஸில் இப்போ வந்து ஜீரோ த மெயின் ஸ்கேல் பின்னாடி வருது. அப்படின்னா எது முன்னாடி இருக்குது அப்படின்னா -1 ரீடிங். -1 ஆக்சுவலாக கிராஜுவேஷன் கிடையாது, இருந்தாலும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஜீரோ த வர்னியர் எந்த மெயின் ஸ்கேலுக்கு அப்புறம் வருது அப்படின்னா இந்த கேஸில் இமேஜினரி -1. இது சப்போஸிங் கிராஜுவேஷன் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், -1 முன்னாடி இருந்திருக்கும். அதனால் யூ டேக் த ஜீரோ எரர் ஆஸ் ஈக்குவல் டு -1 இஸ் a மெயின் ஸ்கேல் டிவிஷன் அண்ட் மெயின் ஸ்கேல் நம்ம 1 mm வச்சுருக்கோம். எப்போ இன்ட்டு 1 mm ப்ளஸ் இப்போ அதே மாதிரி இப்போ ரீடிங் எடுக்கிற மாதிரி இப்போ எத்தனாவது வர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் மெயின் ஸ்கேல் டிவிஷன் செக் பண்ணான்னா இந்த கேஸில் இப்போ வந்து 7வது மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் கோயின்சைடிங். 7வது வர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைடிங் வித் சம் மெயின் ஸ்கேல். அதனால் உனக்கு இப்போ என்ன போடணும், இங்கே ப்ளஸ் 7th இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் என்ன 0.1. therefore -1 ப்ளஸ் 0.7 போட்டால் -0.3 is the zero error. Acha, so -0.3. Therefore, do not get confused by any other method. உனக்கு வந்து உன்னுடைய டீச்சரோ இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் கைடோ இல்லை டீச்சரோ யாரோ உனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணு, உனக்கு கிளியராக இருக்கும். ரீடிங் எடுக்கிற மாதிரியே எடுக்கணும். நெகட்டிவ் வரும்போது என்ன ஆயிருக்கும், மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து வர்னியருக்கு அப்புறம் இருக்கும். ஸோ இப்போது என்ன ஆகும்னா நெகட்டிவ் ஜீரோ போது ஜீரோவில் வர்னியர் ஸ்கேல் முன்னாடி இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லி பார்த்தா இமேஜினரி ஃபஸ்ட் -1 சொல்லி போட்டுக்கணும். -1 இன்ட்டு அதனுடைய கிராஜுவேஷன் உனக்கு தெரியும், உனக்கு 1 MSD ஈக்குவல் டு ஹவு மெனி mm போட்டான்னா -1 இந்த கேஸில் வந்து 1 mm இது கிராஜுவேஷன். -1 இன்ட்டு 1 mm போட்டால் -1 mm ப்ளஸ் தென் யூஷுவல் மெத்தடில் விச் வர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7th கோயின்சைட்ஸ் வித் சம் மெயின் ஸ்கேல் டிவிஷன். அதனால 7 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போட்டால் 0.7 -1 ப்ளஸ் 0.7 -0.3 0 error. புரிஞ்சுதா? டோன்ட் ட்ரை டு ஃபாலோ எனி அதர் மெத்தட், ஃபாலோ திஸ் மெத்தட், யூ வில் பி அப்சல்யூட்லி கரெக்ட். there will be no confusion. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜீரோ கண்டுபிடிச்ச அப்புறம் நம்ம இப்போ ரீடிங் எடுக்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. therefore how to find the actual value of the length of the rod அப்படின்னா ரீடிங் மைனஸ் ஜீரோ எரர், ஆல்வேஸ் ரீடிங் மைனஸ் ஜீரோ எரர். ஏன் அப்படி? ஜீரோ எரர் வந்து ஜீரோவுக்கு பதிலாக ஜீரோ எரரை காமிக்கிறது, அதனால் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். therefore reading minus zero error. now take for example, now reading நம்ம வந்து எடுத்திருக்கோம், இந்த கேஸை எடுத்தானா if subtract zero error எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்க. now இந்த கேஸில் there is no zero error. reading shows 1.23 centimeter or 12.3 mm. therefore actual value is 12.3 mm. தென் செகண்ட் கேஸ் பார்த்தோன்னா இந்த கேஸ் இப்போ வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர் காமிச்சிருக்கு, ப்ளஸ் 0.3 centimeter இஸ் ஜீரோ எரர். தென் த ரீடிங் டேக்கன் இஸ் 12.6 mm. therefore then actual length of the rod is 12.6 minus the zero error 12.3 millimeter. then go to the negative case of zero error. என்ன வந்ததுன்னா -0.03 centimeter or -0.3 mm is a zero error. then the reading is 12.0 mm. therefore 12.0 minus 0.3 mm போட்டான்னா
minus of minus 0.3 mm. Always subtract the zero error. Put a 12.3 centimeter vandachi. Okay, yeah. Now this is how it is to be done. Next number we are going to go into screw gauge பார்க்க போகிறோம். ஸ்க்ரூ கேஜுங்கிறது என்னென்னா இதுலேயும் உனக்கு ரெண்டு ஸ்கேல் இருக்குது. ஆனால் ரெண்டாவது இதுக்கு பேர் வந்து ஒன்று மெயின் ஸ்கேல்னு சொன்னால் சொல்லலாம், இல்லை பிச் ஸ்கேல்னு சொன்னால் சொல்லலாம். செகண்ட் ஸ்கேல் வந்து வர்னியர் ஸ்கேல். இது அந்த இதில் பார்த்ததுக்கு பதிலாக இதில் வந்து சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. Therefore there are two scales, main scale or pitch scale, and the other scale is circular scale or head scale. இதுதான் உன்னுடைய மெயின் ஸ்கேல் வர்னியர் ஸ்கேலோட ஈக்குவலண்ட்டு. இதுதான் உன்னுடைய வர்னியர் ஸ்கேலோட வர்னியர் ஸ்கேலுக்கு ஈக்குவலண்ட்டு. நவ் அதே மாதிரி வந்து டூ டேட்டா வில் பி கிவன். ஒன் எம்எஸ்டி ஈக்குவல் டு ஹவு many mm. யூஸ்வலாக வந்து 0.5 mm இருக்கலாம், 1 mm இருக்கலாம். Then the second data which will be given, of course, is number of divisions on the circular scale. Number of divisions. நம்ம இது கண்டுபிடிக்கிற மாதிரி how many VSDs correspond to how many MSDs. போட்டேன் இல்லையா, 19 MSDs coincide with 20 VSDs போடுற மாதிரி. இந்த கேஸில் என்ன போடுறோம்னா, இப்போ வந்து number of divisions on the circular scale simply ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ then the third data is what is known as pitch. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சர்க்குலர் ஸ்கேலை ஒரு ரொட்டேஷன் பண்ணான்னா மெயின் ஸ்கேலில் how many divisions it advances. யூஸ்வலாக வந்து 1 MSD இருக்கலாம், இல்லை 2 MSD இருக்கலாம். Therefore that is called as the pitch. Now pitch வந்து in terms of mm நம்ம கண்டுபிடிக்க முடியும். Because 1 MSD equal to how many mm தெரியும் நமக்கு. And then 1 rotation equal to how many MSD தெரியும். அதை வச்சுட்டு 1 rotation equal to how many mm தெரியும். That is called as pitch. Then the calculation method of least count is pitch divided by number of divisions given in the circular scale. It's the pitch. Therefore, take for example, suppose it is given that in a screw gauge 1 MSD equal to 0.5 mm. Second data, there are 50 divisions on the circular scale. And then the third data is one rotation of the circular scale corresponds to how many MSDs. One rotation corresponds to one division. இதை கொடுத்தானா then what we will do is, first is now pitch. Pitch is equal to 1 division, because 1 rotation corresponds to 1 division of MSD. 1 division MSD is equal to 0.5 mm. Therefore pitch is equal to 0.5 mm. Second, then therefore calculation of the least count is pitch 0.5 mm divided by number of graduations on the circular scale. 50 division per 0.01 mm is the least count in this case. அதுக்கப்புறம் தென் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஜீரோ எரர் இதுலேயும் இருக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீடிங் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். பிகாஸ் இந்த ஜீரோ எரரும் அதே மாதிரி ரீடிங் எடுக்கிற மெத்தடில் தான் நம்ம ஜீரோ எரரும் எடுக்கணும். அதனால் முதல்ல நம்ம ரீடிங்கை முதல்ல எடுத்துறத பார்த்துடலாம். டேக் த ரீடிங். இப்படி இப்போ வந்து என்ன பண்ணப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து வர்னியரில் பார்த்த மாதிரி இப்போது நம்ம ஒரு டயமீட்டர் அதை ராடை மெஷர் பண்ணோன்னா அது வந்து 2 ஸ்டட்டுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த சர்க்குலர் ஸ்கேலு எந்த மெயின் ஸ்கேலுக்கு அப்புறம் சர்க்குலர் ஸ்கேல் வருது அப்படின்னு பார்த்தான்னா இந்த கேஸில் 1 இது வந்து 0 இந்த டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேல் 1 2 3 4க்கு அப்புறம் வருது. இந்த கேஸில் இப்போ வந்து 1 டிவிஷன் ஈக்குவல் டு 0.5 mm வச்சுக்க போகிறோம். எது மெயின் ஸ்கேல் டிவிஷன். அதனால் 1 2 3 4க்கு அப்புறம் வருது. அதனால் therefore now it is main scale division is 4th main scale division multiplied by each main scale corresponds to 0.5 mm plus. இப்போ அதே மாதிரி நம்ம வர்னியரில் பார்த்த மாதிரி எந்த கிராஜுவேஷன் ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சைட் வித் த
மெயின் ஸ்கேல் ரெஃபரன்ஸ் லைன். இது பேர் வந்து ரெஃபரன்ஸ் லைன்னு பேர். எது பேர்? இந்த ஹரிசாண்டல் லைன் பேர் ரெஃபரன்ஸ் லைன்னு பேர். ரெஃபரன்ஸ் லைனில் எந்த டிவிஷன் நம்பர் கோயின்சைட், பார்த்தா 25 கோயின்சைட். அதனால் இப்போ நமக்கு இது வந்து ப்ளஸ் 25 இன்ட்டு லீஸ் கவுண்ட். ஓகே, லீஸ் கவுண்ட் இந்த கேஸில் பார்த்தோன்னா இதில் வந்து கிராஜுவேஷன் வந்து 50 கிராஜுவேஷன்ஸ் இருக்குது இது சர்க்குலர் ஸ்கேலில். அண்ட் தென் பிச்சு வந்து ஒரு ரொட்டேஷன் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் பண்ணான்னா ஒரு டிவிஷன் ஆஃப் எம்எஸ்டி அட்வான்ஸ் ஆகிறதுனால 0.5 mm is equal to 0.01 mm is the least count. அதனால் 25 ரீடிங் அந்த 25 into least count போட்டான்னா this equal to 4 into 0.5 mm plus 25 into 0.01 போட்டால் this is 2.25 mm வந்தாச்சு. is a reading. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ரீடிங். ஓகே, டேக் அனதர் கேஸ். இந்த கேஸில் இப்போ ரீடிங் என்ன சொல்லி பார்க்கலாம். இது வந்து 1 2 3 4க்கு அப்புறம் 32 கோயின்சைடிங். அதே மாதிரி இப்போ கால்குலேட் பண்ணோன்னா 2.32 mm வரும். இந்த கேஸ் எடுத்து பாரு. இப்போது 1 2 3 4க்கு அப்புறம் தான் வருது. அண்ட் தென் 23 கோயின்சைட்ஸ். அதனால் 2.23 mm. ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் ரீடிங் எடுத்தாச்சு. ரீடிங் எடுக்கிற மெத்தடில் முதல்ல ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு ஜீரோ எரரை கண்டுபிடிக்கணும். இஃப் தேர் இஸ் ஜீரோ எரர் இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் லைன் கூட ஜீரோ கோயின்சைட் ஆகிறதுனால இதில் நோ ஜீரோ எரர். இப்போ இந்த கேஸை பார்த்தான்னா ரெஃபரன்ஸ் லைனோட ஜீரோவுக்கு அப்புறம் இப்போ உனக்கு இது வந்து சர்க்குலர் ஸ்கேல் 7th டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆகுது. ரெஃபரன்ஸ் ஜீரோ த மெயின் ஸ்கேல் தெரியறது, அதனால் பாசிட்டிவ் ஜீரோ எரர். இப்போ கீழே பார்த்தோன்னா இப்போ வந்து ஜீரோ வந்து மறைஞ்சிருக்கு. அப்படின்னா இது வந்து சர்க்குலர் ஸ்கேல் எந்த மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு அப்புறம் வருது அப்படின்னா ஜீரோ வரல. இந்த கேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எந்த மெயின் ஸ்கேலுக்கு அப்புறம் சர்க்குலர் ஸ்கேல் வருது அப்படின்னா ஜீரோ. அதனால் ஜீரோ ப்ளஸ், அதனால் பாசிட்டிவ் ஜீரோ எரர். இப்போ எப்படி போட போகிறோம் பாசிட்டிவ் ஜீரோ எரர் இந்த கேஸில்? இட் இஸ் நவ் ஜீரோ ப்ளஸ் எந்த டிவிஷன் கோயின்சைடிங் ஆர் தி ரெஃபரன்ஸ் லைனில் 7th டிவிஷன் 7th into what is the least count 0.01. therefore zero error is equal to plus 0.07. இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தோன்னா ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல் விசிபிளாகவே இல்லை. அப்படின்னா மறைஞ்சிட்ருக்கு. அப்படின்னா என்ன, சர்க்குலர் ஸ்கேலுக்கு பின்னாடி இருக்குது. இதனால் நெகட்டிவ் ஜீரோ எரர். இப்போ வந்து இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது வாட் இஸ் த ப்ரீசீடிங் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸில் கேட்டான்னா இமேஜினரி -1 ஆஃப் த மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லி எடுத்துக்க போகிறோம் ஜீரோவுக்கு முன்னாடி. அண்ட் தென் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு 0.5 mm வச்சுட்டானா then which division or the one of the circular scale coincide with the reference line பார்த்தோன்னா 47th 45 46 47th 47 இல்லை 48 the reading 48th division of the circular scale coincide with the reference line. அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டாச்சு. 48 is a coinciding into then what is the least count 0.01. therefore what is now the zero error is minus 0.5 mm plus 0.48 mm, therefore minus 0.02 mm. புரிஞ்சுதா? zero error. Okay, next then what is to be done after taking the reading? After taking the zero error first and then after taking the reading, then how to calculate the actual thing is just like the Vernier Calipers method. You have to subtract the zero error. எங்கே இருக்கு பார்த்துக்கிறோம்.
take the reading and then subtract the zero error. So in the case, for example, supposing 2.25 mm reading no zero error, not 2.25. Suppose in the case 2.32 is the reading taken and then positive zero error plus 0.07, then this thing is answer is subtract 2.25 mm. Then in the case now negative zero error minus 0.02, subtract minus 0.02, 2.25 mm. Punjida? Okay, fine. Now let's take this particular simple example. Screw gauge gives the following reading when it is used to measure the diameter of the wire. Main scale reading 0. Circle scale reading 52 divisions. Then given that 1 mm on the main scale corresponds to 100 divisions. So, if I do 1 by 1, okay, step 1. Step 1, what is the data given is 1 main scale MSD equal to 1 mm. That is your first data. Then the second data is there are 100 circular scale divisions are there. So, circular divisions are 100. Then the third data is one rotation of the circular scale equal to how many main scale. In the data 1 mm main corresponds to 100 division. This is the pitch. 100 circular scale divisions. Therefore, pitch is equal to 1 MSD, which is equal to 1 mm. Therefore, next step is least count is pitch. 1 mm divided by how many divisions on the circular scale? 100. 0.01 mm கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ஜீரோ எரரை பற்றி ஒன்றும் மென்ஷன் ஆகலை. therefore we'll assume there is no zero error. அதனால் இப்போ diameter of the wire கேட்குறாங்க. ரீடிங் என்ன சொல்லுதுன்னா 50 second circular scale division coincides with the reference line. Therefore, and also now 0 is the main scale reading. Therefore, 0 plus 52 into least count 0.01 equal to answer is 0.52 mm. புரிஞ்சுதா? or equal to 0.052 centimeter. Okay, fine. இப்போ now as usual you have to practice. NEET students as well as the JEE Main students should practice both past asked questions of NEET as well as the JEE Main, because as I told you, the JEE Main standard of questions is very similar to the NEET standard. Anala both of them should practice each other past PYQs. Advanced people can actually practice all the 3 past task PYPs, including advanced. Okay, yeah? Right. So then with this, then wish you a happy problem solving. Thank you.